நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா. என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நம்முடைய வாழ்க்கையிலே நம் நெருக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கோம். பல வழியிலே நமக்கு நெருக்கங்கள் வருகிறது. பல வழிகளிலே வியாதினாலே நெருக்கங்கள் வருகிறது. வியாதினாலே நெருக்கம். பணம் இல்லைன்னா கையில் செலவுக்கு பணம் கிடையாது, வீட்டில் சமைப்பதற்கு அரிசி கிடையாது, நல்லா குழம்பு வைக்கிறது பதார்த்தங்கள் கிடையாது, போடு நல்ல உடை கிடையாது, தங்கி தூங்குவதற்கு ஒரு நல்ல வீடு கிடையாது. போது நமக்கு ஒரு நெருக்கம், ஒரு சமாதான குறைவு. அல்லேலூயா. நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் அது நடக்காமலே இருக்கிறது, ஒரு நெருக்கம். இப்படி பல வழியிலே நாம் நெருக்கப்படுகிறவர்களாய், ஒடுக்கப்படுகிறவர்களாய், கண்ணீர் வடிக்கிறவர்களாய், கதறிக்கொண்டிருக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நமக்கு நெருக்கங்கள் வரும்பொழுது நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நமக்கு நெருக்கங்கள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது ஒரு மனிதனிடத்துல போய் நெருக்கத்தை சொல்லக்கூடாது. நமக்கு உதவி செய்வதற்கு மனிதனை தேடக்கூடாது. நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு மனிதனை ஒரு மனிதன் உலகத்துல நல்லவனே கிடையாது. நல்லவன் போல நடிப்பார்கள், ஆனா நல்லவர்கள் கிடையாது. அல்லேலூயா. நல்லவர்கள் கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ள விஷம் நிறைந்திருக்கிறது. அது எப்பேற்பட்ட மனிதர்களாக இருந்தாலும். வேதத்தை வாசிக்கிற மனிதர்கள், நிறைய பேர் வேதத்தை வாசிப்பாங்க, அழகா பிரசங்கம் பண்ணுவார்கள். நிறைய பேர் நான் பார்த்த மனிதர்களை வரைக்கும் அல்லேலூயா நல்ல மனிதர்கள் கிடையாது. வேத வசனத்தை வாசிக்கிறார்,